யோகாக்கள் பல வகை, மெடிடேஷனும் பல வகை, எக்ஸசைஸும் பல வகை. இதில் அத்தனை பேரும் செல்கிறார்களா என்றால் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஜாதகத்தில் கேது என்ன சாரம் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த வேலையை மட்டும் தான் செய்வாங்க. இப்ப ஜிம்முக்கு போறாங்க, அவங்களுக்கு கேது செவ்வாயோடு இருக்கும். யோகாவுக்கு போவாங்க, கேது சனிசாரத்தில் இருக்கும். ஆக கேது அமைதியாக ஓரிடத்தில் தியானத்தில் அமர்வார்கள், மலை அடிவாரத்தில். இப்ப நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அடிக்கடி இமயமலைக்கு போறார். ஏன்? அந்த கேது சந்திரன் சாரத்தில் இருக்கும், அல்லது சந்திரன் கேது சாரத்தில் இருந்தால் இவர்கள் மன அமைதியாக, ஏதாவது நம்ம வீடு கூட ஒரு மூலையில் உட்காந்துருப்போம், மெடிடேஷனுக்குன்னு மட்டும் தனியா ஒரு இடத்த வச்சிருப்போம்னா அது சந்திரன் கேது. கேது யாருடன் சேர்கிறாரோ 9 கிரகங்களோடு, 27 நட்சத்திரங்களோடு, 108 பாதங்களோடு கேது என்ன யாரோடு சேர்கிறாரோ அதில் ஒரு ஞானத்தை கொடுத்தே தீருவார். அப்ப செவ்வாயோட கேது சேர்ந்தாருன்னா அவர் ரஃபா இருக்கும். குருவோடு சேர்ந்தா உட்கார்ந்த இடத்துல ஞானத்தை தட்டுவார். சுக்கிரனோடு இருந்தா மெடிடேஷன் போகும்போது கூட பியூட்டி பார்லர் போயிட்டு தான் போவாங்க. ஏன்னா அது கேது சுக்கிரன். அப்ப கேது ராகுனா இவங்க தான் ஒரு 100 பேரை 500 பேரை ஒன்னா சேர்ந்து யோகா பண்ணுவதற்கு கேது ராகுசாரத்தில் ஏறினால் இவர்கள் மீடியாவில் ஒரே நேரத்தில் பிரபலம் அடைகிறார்கள்.